அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர். 2018ஆம் ஆண்டு அரவிந்த் செராமிக்ஸ் கடையின் உரிமையாளர் பாலச்சந்தர் என்பவரை கடத்திய வழக்கில் ஆஜரானார். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி உறுதிமொழி எடுத்த திமுகவினர். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். விஜய் பாசிசம் பாயாசம் பற்றி பேசுவது சினிமாவில் தான் கைத்தட்டல் கிடைக்கும், அரசியலில் கிடைக்காது என எஸ்.வி. சேகர் விமர்சனம். மார்ச் 5ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டி காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் சரியில்லை, ஆஜராகவில்லை என்றால்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. உளுந்தூர்பேட்டை அருகே நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல் பயிர்கள் மழையில் நனைந்து சேதம். ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டம். அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் புத்தகங்கள் வழங்கியும் வாழ்த்து. சென்னை பெரியமேட்டில் உள்ள பெரியார் திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. பெரியார் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. தமிழ் மக்களின் தன்னிகரற்ற தலைவராய் விளங்கி வரும் திராவிட மாடல் முதல்வர் என கனிமொழி எம்பி புகழாரம். சென்னை சிஐடி காலனி இல்லத்தில் ராஜாத்தி அம்மாளிடம் பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிகழ்வின் போது திமுக எம்பி கனிமொழி வாழ்த்து தெரிவித்தார். உத்தரகாண்டில் பனிமலைச் சரிவில் சிக்கிய மேலும் 14 பேர் மீட்பு. மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பொள்ளாச்சி அருகே காரில் உரசியது தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே வாக்குவாதம். மற்ற அரசு பேருந்துகளும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மறுநாள் தென் தமிழகம், வட தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மார்ச் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.